திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசுவாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் திருநேரிசை. தலம் திரு அதிகை வீரட்டானம். பதிகம் 26. பாடல் 2. பொய்யனால் மிடைந்த போர்வை புரை புரை அழுகி வீழ, பொய்யனால் மிடைந்த போர்வை புரை புரை அழுகி வீழ, மெய்யனாய் வாழமாட்டேன், மெய்யனாய் வாழமாட்டேன், வேண்டிட்டு ஒன்று ஐவர் வேண்டார், செய்யதாமரைகள் அன்ன சேவடி இரண்டும் காண்பான், செய்ய தாமரைகள் அன்ன சேவடி இரண்டும் காண்பான், ஐயனான் அளந்து போனேன் அதிகை விரட்டனீரே, செய்ய தாமரைகள் அன்ன சேவடி இரண்டும் காண்பான், ஐயனான் அளந்து போனேன் அதிகை விரட்டனீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 2ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த பாடலையும் அப்பர் சுவாமிகள் என்ன சொல்றாருன்னா, பாதத்தை தாமரை மலர் போன்ற மென்மையான பாதமும் கொண்டு இந்த பாடலையும் இந்த வரியிலையும் கூறுகின்றார். நிலையற்ற பொருள்கள் உள்ளே வைத்து ஒரு தோல் போர்வையால் மூடப்பட்டிருக்கும் இந்த உடல் அழியும் தன்மை கொண்டது. நம்முடைய உடல் சரீரமானது உள்ளே நிலையற்ற பொருள்கள், அத்துணை பொருள்களை சுவாமி உள்ளே வைத்துள்ளார். அத்துணை உள்ள பொருள்களை நமக்கு மூடுவதற்காக இந்த தோலை படைத்து, அந்த தோளானது சுவாமியை திருவடி அடையும் போது அது அழியும் தன்மை கொண்டது. மேலும் உயிர் பிரிந்த பின்னர் துர்நாற்றம் வீசி அழகி எதுக்கும் உதவாத வண்ணம் இந்த உடலானது போய்விடும். நம்முடைய சரீரமானது எந்த இதற்கும் உதவாது, அந்த தன்மையாக மாறிவிடுகிறது. எனது உடலில் உள்ள ஓட்டைகள் உள்ள இடங்களில் மாசுகளால் நிறைந்து அழுகி துர்நாற்றம் வீசுகின்றது. எப்படி கூறுகிறார் என்று பாருங்கள். அவருடைய சரீரத்தையும் நமது சரீரமாக எண்ணி நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அவர் எவ்வாறு கூறுகிறார், நமது 9 வாசல் வைத்துள்ளார் அல்லவா, அந்த 9 வாசல்களிலும் நாம் சரியாக பராமரிக்கப்படவில்லை என்றால் துர்நாசம் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருக்கும். அந்த துர்நாசம் வீசி அழுகும் தன்மை உள்ள நமது உடலை எம்பெருமான் நமக்கு கொடுத்து உள்ளார். அந்த நிலையில் எனது மனது உணர்ந்து உடலின் மேல் வைத்துள்ள ஆசை, ஆனால் நாம் என்ன செய்கின்றோம், இந்த உடலின் மேல் நமது பல ஆசைகளை வைத்துள்ளோம். அதை பராமரிப்பதற்காக பல ஆசைகளை செய்து மருத்துவதற்கோ அழகு சாதன பொருட்களை பயன்படுத்தியோ நாம் சரீரத்தின் மேல் பூசி அந்த உடலில் அழுகி போகும் இந்த உடலை நாம் பராமரித்து கொண்டு வருகின்றோம். ஆசை வைத்து மென்பொருளை பரம்பொருளை நாடாமல் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை தான் இந்த பாடலை சொல்கின்றார். ஆசையை விடுத்து மெய்ப்பொருளை நாட வேண்டும் என்று விரும்பினால் அதை விரும்புவதற்கு இடையூறாக எனது 5 பொறிகளும் செயல்படுகின்றன. நான் சுவாமி மேல பற்று வைத்து இந்த ஆசையை விடுத்து எம்பெருமான் மேல் பற்று வைக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த 5 பொறிகளானது என்னை தடுக்கின்றன அப்படின்னு சொல்லுகின்றார். சிவந்த தாமரை மலர் போன்ற உனது திருவடிகளை காண்பதற்கு நான் ஏங்குகின்றேன். அதிகை வீரட்டானத்தில் உரையும் எம்பெருமானே, எனது ஏக்கத்தை தீர்த்து எனது வருத்தத்தினை போக்கி என்னை ஆட்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமி. திருச்சிற்றம்பலம்.